ஆனா இப்படி இருக்க வேண்டிய நம்மளுடைய இருதயம் இப்படி மாறிடுது. ஏன் இது என்ன கலரு? பிளாக். இது ஏன் இப்படி மாறிச்சுன்னு தெரியுமா? இருட்டு ஏன் இப்படி மாறிச்சு? வெளிச்சம் இல்ல. ரைட்டு, வேற என்ன அது? சரியா? ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இப்படி அழகா இருந்த உங்களுடைய இருதயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி ஆறதுக்கு காரணம் என்னன்னா, சரியா? ஓகே, இல்ல கவனிங்க. இது இப்படி ஆகுது, இப்படி கருப்பா ஆகுறதுக்கு காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நாம செய்யற பாவம் தான். சரியா? நாம எரிச்சல் அடைகிறது, கோபம் அடைகிறது, பொறாம கொள்றது, மற்றவங்களுக்கு துன்பம் நினைக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய இருதயம் என்ன ஆயிடுது? சாத்தான் போல எப்படி ஆயிருது? இருதயம் கருப்பாயிருது. சரியா? ஆனா இருதயம் இப்படி கருப்பா இருந்தா இது என்ன கலர்? மஞ்சள்ல என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு? கோல்டு இருக்கும். கோல்டு இருக்கும். வெரி குட். சரியா? கோல்டுனா ஹெவனை குறிக்குது. சரியா? இந்த பரலோகத்துல துன்பம் கிடையாது. இப்போ நிறைய பார்த்தோம்னா நிறைய வியாதி உள்ளவங்க எல்லாரும் இருக்காங்க பத்தியா. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கருப்பு தான். இந்த கருப்புனாலதான் இந்த உலகத்துல மரணம், துக்கம், வியாதி எல்லாமே வருது. ஆனா இந்த பரலோகத்துக்கு போனோம்னா இப்படி பிளாக்கா இருக்க முடியாது. சரியா? அப்ப இந்த பிளாக்கா இருக்கிறவங்க இந்த பரலோகத்துக்கு போக முடியுமா? போகவே முடியாது. அதுக்கு தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்கன்னா, உங்களோட பாவத்தை, இந்த கருப்பா இருக்கிற உங்க இருதயத்தை மாற்றணும்னு சொல்லி தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, இந்த பூலோகத்துல என்ன செஞ்சாங்க, சின்ன குட்டி பேபியா பிறந்தாங்க. சரியா? குட்டி பேபியா பிறக்கிறது தான் நம்ம என்ன செஞ்சோம், கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு கொண்டாடுறோம். சரியா? இந்த பேபி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேபி. ஆனா தேவனால் உண்டான பேபி. ஏசப்பா தேவனால் உண்டானவங்க. அவங்க 33 வருஷம் பரிசுத்தமா வாழ்ந்து எந்த ஒரு பாவமே செய்யாம, ஊர் சைட்லாம் பார்த்துருக்கீங்களா? ஊர் சைடில் நிறைய கெடாலாம் வெட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, கெடாலாம் வெட்டுவாங்க. கெடா வெட்டிட்டு என்ன செய்வாங்க, நம்மளோட ஊரோட பாவத்தை எல்லாத்தையும் அந்த கெடா மேலே வச்சுட்டு என்ன செய்வாங்க, கெடா உரையோட வெட்டிடுவாங்க. அதே போல் ஏசப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பரலோகத்துலேருந்து இந்த பூலோகத்துக்கு என்னவா வந்தாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் வந்தாங்க. நம்ம எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் போக்குறதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி தேவனால் அனுப்பப்பட்டவங்க. அவங்க தான் யாரு? ஏசப்பா. ஏசப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னோம்னா, நம்மகிட்ட இருதயத்துல காணப்படுகிற பாவத்துக்குரிய பனிஷ்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நரகினை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் சிலுவையில எல்லாத்தையும் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில அரைஞ்சனால ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம பாவத்தெல்லாம் போக்குனால. சரியா? ஏசப்பாவுடைய ரத்தம். ரெட்டுனா என்ன கலர்? ரெட்டுனா என்னன்னா ஏசப்பாவோட ரத்தம். சரியா? ஏசப்பாவோட ரத்தம் ஆனனால உங்களுடைய இருதயம் திரும்பி எப்படி ஆயிருது, இந்த ஒயிட் ஆயிருது. சரி, இப்போ பரலோகத்துக்கு போக முடியுமா, முடியாதா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க அந்த பரலோகத்துக்கு போக முடியும். சரியா? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய இருதயத்துல என்ன இருந்தது, பாவங்கள் இருந்துச்சு. பாவம் இருந்தா இந்த பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்? ஏசப்பாவோட ரத்தம். சரியா? ஏசப்பாவோட ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறனால உங்கள் இருதயம் என்ன செய்யுது, சுத்திகரிக்கப்பட்டனால நீங்க இப்போ இந்த பரலோகத்துக்கு போக முடியும். சரியா? அப்போ இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு காரணம் யாரு? ஏசப்பா. ஏசப்பாவுடைய ரத்தம் தான் நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் போக்குறதுனால ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, நாம இந்த பரலோகத்துக்கு போயிடலாம். சரியா? அந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கு. என்ன கலர்? பச்சை கலர். என்ன அர்த்தம்? ஃபுல். ஓகே, தம்பி ஏதோ சொன்னீங்க, குரோத் சொன்னா. சரியா? வேற என்ன இருக்கு? ஓகே, வேற என்ன சுத்தி இருக்கிறதுல எது பச்சையா இருக்கும்? மரம் செடிகள். சரியா? எப்பவும் பாத்தீங்கன்னா செழிப்பு. சரியா? நல்லா ஒரு செழிப்பு தான் என்ன அர்த்தம், இந்த கிரீனுக்கு அடையாளம். சரியா? நம்ம ஏசப்பாக்குள்ள இருந்தீங்கன்னா, ஏசப்பா என்னுடைய பாவங்கள்லாம் கழுவி சுத்திகரிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வு மென்மேலும் தம்பி சொன்ன மாதிரி என்ன செய்வீங்க, நல்லா வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைஞ்சு நீங்க என்ன செய்வீங்க, நல்லா ஆவிக்குரிய வாழ நல்லா பலன் அடைஞ்சு கடைசியில நம்ம இந்த உலகத்துல 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ 100 வயசோ, இன்னொன்று சொல்ல போனா 120 வயசு வரைக்கும் வாழலாம். அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட தான் நம்ம பரலோகத்துக்கு தான் போகணும். சரியா? நித்தியம் 2 உண்டு. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். அந்த இப்ப எல்லாரும் நம்ம எங்க செய்யறோம், பிறந்து நேரம் அந்த நரகத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஏசப்பாவுடைய ரத்த சிந்துதல்னாலதான் நம்ம என்ன செய்யறோம், அந்த பரலோகத்துக்கு போக முடியும். ஓகேயா? இதுதான் இந்த வேர்ட்லெஸ். இப்போ இதுல எவ்வளவு சத்தியங்கள் இருக்கு. சரியா? உள்ளுக்குள்ள என்ன இல்லை, எந்த ஒரு எழுத்தும் இல்லை. ஆனா என்ன செய்யுது, இது நல்ல ஒரு சத்தியத்தை கொடுக்கறதா இருக்கு. சரியா? ஓகே, இன்னொரு பாட்டு பாடிடலாமா?